நேற்று ஒருத்தரை பத்தி நாங்க நிறைய பேசணும், நிறைய புகழ்ந்தோம். இன்றைக்கு அவருடைய நம்மளை கைவிடல ஹர்திக் பாண்டியா நேற்றைய தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான முதலாவது T20 போட்டியில ஒரு மிகப்பெரிய அளவுல இந்தியாவுக்கு கை கொடுத்த ஒரு சந்தர்ப்பம் நேற்று இருந்தது. இல்ல அவரு கொடுக்கலாண்டி இந்தியா தோத்திருக்கும் அப்படின்றது இல்ல, ஆனா அவருடைய பங்கு பெரிய அளவா இருந்தது. காரணம் சென்று ஆரம்ப விக்கெட்டுகள் இந்தியாவுக்கு தொடர்ச்சியாக விழுந்து, முக்கியமாக சுப்மன் கில் மீண்டும் வந்தார். என்ன செய்ய போறார் என்று பார்த்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் ஒரு 4 ஓட்டத்தை அடித்ததோடு ஆட்டம் தொடர்ந்து கை கொடுத்து கொண்டு வந்த அபிஷேக் சர்மாவும் நேற்றைய தினம் பெரிய அளவில் பிரகாசிக்கவில்லை. முதல் 3 விக்கெட்டுகளும் வேகமாக வீழ்த்தப்பட்டன. சூர்யாவும் ஆட்டம் இருந்தார். ஆக மொத்தத்தில் முக்கியமான 3 விக்கெட்டுகளுமே வீழ்த்தப்பட்டு விட்டன. இதற்கு பின் தடுமாறி கொண்டிருக்கின்ற வேளையில் 6ஆம் இலக்கத்தில் வந்த ஹார்திக் பாண்டியா ஆட்டம் இழக்காமல் பெற்றுக்கொண்ட அந்த 56 ஓட்டங்களினால் தான் இந்திய அணி 175 ஓட்டங்களை தொட முடிந்தது. சில வேளைகளில் அந்த ஓட்டங்கள் குறைவாக இருந்திருந்தால் தென்னாப்பிரிக்கா கொஞ்சம் முயற்சித்திருக்கும். கண்டிப்பா 100% அந்த போட்டி நேற்று ஹார்திக் பாண்டியா அவருடைய கையில் தான் இருந்தது. பந்து வீச்சிலும் ஒரு விக்கெட்டை கைப்பற்றி கொண்டார். நாங்கள் அதைத்தான் சொன்னோம். ஹார்திக் பாண்டியா இந்தியாவிற்குள் வந்தால் இந்தியா அணியின் பேலன்ஸ் மிகப்பெரிய அளவில் அமையும், அதே போன்று பல உச்சக்கட்டத்தில் அமையும் என்று சொல்லியிருந்தோம். அதே போன்று செய்திருக்கின்றார். பந்து வீச்சிலும் சேர்ந்து 16 ஓட்டங்களை 2 ஓவர்களில் வழங்கி இருக்கின்றார். ஒரு விக்கெட்டையும் கைப்பற்றி இருக்கின்றார். இது சரியான ஒரு அந்த T20 அதோடு தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக அப்படின்றது பெரிய விஷயம் தான். நீண்ட இடைவெளிக்கு பிறகு அணிக்குள்ள வந்தவர் நிறைய நாளாக காணவே கிடையாது. காரணமாக நிறைய விஷயங்கள் வெளியால போய் அவர் ரீஹபிலேஷன் செய்து தன்னுடைய உடலை மீண்டும் தகுதி பெற செய்து மீண்டும் போராடி அணிக்குள் வந்திருக்கின்றார். எனவே அடுத்த கட்டமாக இவர் ஒரு நாள் சர்வதேச போட்டிக்குள்ளும் வருவாராக இருந்தால் நிச்சயமாக வருவார் என்று நான் நம்புகின்றேன். எனவே இந்திய அணி அந்த சகலதுறை வீரர் என்ற இடத்தில் உண்மையில் சரியான சகலதுறை வீரர்கள் அப்படின்னு இருக்காங்க. அதுல மாற்றம் இல்லை, எல்லாருமே சகோதர வீரர் கிடையாது. அதுல இவர் ஒரு முக்கியமானவர். பந்து வீச்சாளர்கள் வந்து ஓட்டங்களை பெற்றதும் ஓகே இருக்கு எங்களுக்கு ஆப்ஷன் என்ற மாதிரி தான் வச்சிருக்கக்கூடியதாக இருக்கிறதே தவிர ஜெனியும் ஆல்ரவுண்டர், அதாவது வேகப்பந்து வீசுகின்ற ஜெனியும் ஆல்ரவுண்டர் என்றால் இந்தியாவை பொறுத்தவரையில் ஹார்திக் பாண்டியா தான். அதற்கு பிறகுதான் யார் வேணுமென்றாலும் வர முடியும். எனவே அவர் அந்த பங்கினை நேற்றைய தினம் சரியாக செய்து கொடுத்ததனால் இந்தியா வெற்றி பெற்றது. தென்னாப்பிரிக்க அணியை 75 ஓட்டங்களுக்குள் ஆட்டமிழக்க செய்தது. அதாவது தென்னாப்பிரிக்க அணி இந்தியா அணிக்கு எதிராக பெற்றுக்கொண்ட குறைந்த ஓட்டம். இவ்வளவு எதிர்பார்த்தோம் தென்னாப்பிரிக்கா. அதான் சொல்றது T20 எது வேணாலும் சொல்ல முடியாது, ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிடலாம், எது வேணாலும் நடக்கலாம். அதுதான் இந்த நடப்பு. இல்லை, நாங்கள் நேற்றைய வீடியோவில் நாங்கள் அதை தெளிவாக சொல்லியிருந்தோம். T20களில் கடந்த காலம் இந்த அணி பலமானது இதையும் நாங்கள் சொல்ல முடியாது. சில வேளைகளில் சின்ன சின்ன புதிய அணிகள் எல்லாம் வந்து பெரிய அணிக்கு தண்ணி காட்டி போட்டு வர விஷயங்கள்லாம் நடக்கும். எனவே அதுதான் நேற்று நடைபெற்றது. மற்றது இந்தியாவின் இந்த அணி பலமான அணி, மிக பலமான அணி. சுப்மன் கில் மற்றும் சிவம் தூபே இந்த அணியில் அண்மை காலத்தில் பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கின்றவர்கள். கிட்டத்தட்ட இருவரும் அரைச்சதங்களை பெற்று 1.5 வருடங்கள் ஆகின்றன. இவர்கள் இருவரையும் சரியான ஃபோமுக்கு கொண்டு வந்து விட்டால் இந்தியா இன்னும் பலமாக இருக்கும். என்னை பொறுத்தவரையில் சிவம் தூபையிலும் பார்க்க ஹார்திக் பாண்டியா அணிக்குள் வந்திருக்கின்ற காரணத்தினால் ரிஷப் பாண்டே அணிக்குள் கொண்டு வரலாம். ரிஷப் பாண்ட் உண்மையில் ஒரு தேவையான அடித்தாடக்கூடிய காப்பாளர், வேறு நல்ல முறையில் செய்யக்கூடியவர். எனவே அவரை உள்ளே கொண்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் பலமாக இந்திய அணி இருக்கும் என்கின்றது என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ஏன் இன்னும் ரிஷப் பாண்டை இன்னும் வெளியே வச்சிருக்காங்க? டெஸ்ட் போட்டிகளுக்காக அவரை வைத்திருக்கின்றார்கள். ஒரு நாள் சர்வதேச போட்டிகள் மற்றும் T20 போட்டிகளுக்குள் உள்ளே வாங்குகின்றார்கள். எனக்கும் இது ஒரு கொஞ்சம் சந்தேகமாக, ஏன் இவரை தொடர்ந்து வெளியே வைத்திருக்கின்றார்கள் என்பது போலவே. அவருடைய விளையாட்டு அவர் வந்து சரியான பிரதிகள் பாராட்டியும் பரவாயில்ல, சிறந்த வீரர், வர விக்கெட் காப்பாளர் அப்படிலாம் இருக்கும்போது ஜிதேஷ் சர்மாவிலும் பார்க்க ரிஷப் பாண்ட் நல்ல விக்கெட் காப்பாளர், நல்ல துடுப்பாட்டு. எனவே ஜிதேஷ் சர்மாவை உள்ளுக்குள் வைத்திருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக. ஜிதேஷ் சர்மா கடந்த காலங்களில் சந்திர மிகப்பெரிய அளவில் அவருக்கு துடுப்படுத்தாட சரியான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. அப்படி பார்த்தாலும் கூட அவர் பெரிய அளவில் பிரகாசிக்கவில்லை. 13 போட்டிகளில் 135 ஓட்டங்களை மொத்தமாக பெற்றிருக்கின்றார். 35 தான் இவருடைய கூடுதலான ஓட்ட எண்ணிக்கை. அப்படி பார்த்தா ரிஷப் பாண்டுக்கும் அவருக்கும் இடையில நிறைய வித்தியாசம். ரிஷப் பாண்ட் என்பது இந்திய அணியின் ஒரு தூண், அதே போன்று IPL அணியின் ஒரு தலைவர். எனவே எப்படி பார்க்கின்ற வழியில் ஏன் ரிஷப் பாண்ட் வெளியே என்பது உண்மையில் எனக்கும் கொஞ்சம் இடிக்கின்ற ஒரு விஷயமா தான் இருக்கின்றது. இதுவும் ஒரு சில கிரிக்கெட்ல சில மர்மங்கள் இருக்கதான். சஞ்சு சாம்சன் இந்த அணியிலும் இருக்கின்றார். சஞ்சு சாம்சன் ஜிதேஷ் சர்மாவிலும் பார்க்க சஞ்சு சாம்சன் மோசமாடா அப்படின்ற மாதிரி இருக்குது. என்ன இவர்களை ஏன் தொடர்ந்தும் வெளியே வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது கொஞ்சம் கம்பீரின் சித்து விளையாட்டுகளில் இதுவும் ஒன்றா. சில இடங்கள்ல வர விமர்சனங்களை நாம தட்டி விட்டு போக முடியாது. அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, இல்லாமல் நிச்சயமாக இருக்க போவதில்லை. எங்களை
பொறுத்தவரையிலும் நீங்களும் கமெண்ட்ஸில் நாங்கள் வேணா கேட்டு பார்க்கலாம். ரிஷாப் பாண்ட் T20 அணிக்கு தேவையா இல்லையா அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ஏன் ரிஷாட் பாண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரிஷாட் பாண்ட் வெளியே வச்சிருக்கிறதுக்கு காரணம் கம்பீரா இல்ல உள்ள அதை விட நல்ல திறமையான அணி வீரர்கள் இருக்காங்கன்றது காரணத்துக்காகவா? என்ன நினைக்கிறீங்க கருத்துக்கள் சொல்லுங்க பார்ப்போம். எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. எங்களுக்கு தெரிந்தவற்றை நாங்கள் சொல்லணும். சந்தேகம் இருக்கின்ற வேளையில் உங்களுக்கு பல பேருக்கு தெரியும். எனவே அந்த விஷயங்களை சொல்லுங்கள். அதே போன்று தென்னாப்பிரிக்கா அணி இன்னும் ஒரு நேற்றைய சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று, ஒரு போட்டோ ஒன்று உலவுகின்றது, நோ பால். அதை பார்த்ததும் சந்துரு, நான் போட்டியில் நடுவர்களை பார்த்தால் 4 நடுவர்களுமே இந்தியாவை சேர்ந்தவர்கள். அதாவது போட்டி எனக்கு தெரிந்த சாதாரணமாக அவர் இருப்பது குறைவு. போட்டியில் நடுவே கடமையாற்றுகின்ற 2 இந்தியாவை சேர்ந்தவர்கள், 3வது நடுவரும் இந்தியாவை சேர்ந்தவர், 4வது நடுவர் ரிசர்வ் அம்பையரும் இந்தியாவை சேர்ந்தவர். சாதாரணமாக 2 நடுவர்களில் குறைந்தது ஒருவர் வெளிநாட்டவர், 3வது நடுவர் இந்தியராகவும், ரிசர்வ் நடுவர் அதாவது 4வது நடுவர் கூட இந்தியராக இருக்கலாம். ஆனால் இது 4 பேரையும் அவர்களை விளையாடி இருக்கின்றார்கள். ஜஸ்பிரீத் பும்ராவின் பந்துவீச்சு நடுவர்கள் தான். அது எந்த அணி விளையாடினாலும் 4 பேரும் இருக்கக்கூடாது சட்டம் இல்லை. அது கொஞ்சம் பார்க்க வேண்டும். டெஸ்ட் போட்டிகளில் வெளிநாட்டு நடுவர்கள் இருக்க வேண்டியது கட்டாயம். ஒரு நாள் சர்வதேச போட்டிகளில் ஒருவர் வெளிநாட்டு நடுவராக இருக்க வேண்டும் கட்டாயம். T20 போட்டிகளில் இன்னும் நான் இன்றுதான் அதை பற்றி கொஞ்சம் வேலை தேடுதல் பணிகளை செய்ய வேண்டி இருக்கின்றது. காலை அந்த கட்டாயம் இல்லாமல் இருக்கலாம். சில வேளைகளில் ரிவ்யூ எல்லாம் இருக்கின்ற காரணத்தினால் இருக்கலாம். எனவே இதில் யார் நடுவர் என்பதை தாண்டி அது 3வது நடுவரால் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அதாவது ஆட்டமிழப்பு மைதானத்தை விட்டு டெவால் பிரேவிஸ் ஆட்டமிழப்பு அவர் வெளியிருக்கின்ற வேளையில் கொஞ்சம் பொருங்கள், நோபால் போல் சந்தேகம் இருக்கின்றது, செக் பண்ணுகின்றோம் சொல்லி அவரை நிப்பாட்டி வைத்து 3வது நடுவர் மீள் பரிசீலனை செய்து அதன் பின்னர் தான் ஆட்டமிழப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே புகைப்படங்கள் மற்றும் நேர்முக வர்ணையாளர்களின் கருத்தின்படி அது நோபால் சொல்லப்படுது. ஆனால் நடுவர் அதை நோபால் அல்ல என்பதை சொல்கின்றார். புகைப்படத்தை பார்க்கின்ற வேளையிலும் அது கால் கோட்டுக்கு வெளியே போயிருக்கின்றது தெரிகின்றது. எனவே 3வது நடுவர் அவருடைய தொலைக்காட்சியில் பார்க்கின்ற வேளையில் அவருக்கு என்ன தென்படுகின்றதோ அதை முடிவாக வழங்க வேண்டும். நம்மகள் சில வேளையில வெளியே இருந்து டிவியில வச்சு ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருப்பாங்க. அது அப்படியே வெளியே இருக்க மாதிரி தெரியலாம். எனவே அதில் உண்மையான முடிவுகளை எடுக்க சில வேளையில நம்மகள் கொஞ்சம் காலை அகட்டி வச்சுட்டு எடிட் பண்ணி போடுவாங்க. அந்த மாதிரி வெளியில் செய்வாங்க. இப்ப AI விளையாட்டுகள் வந்ததுனால இந்த விளையாட்டு கோட்டுக்கு பக்கத்துல இருந்தா அந்த கோட்டை லைட்டா இறக்கிட்டு காலை கொஞ்சம் தள்ளி வைக்கிறதா, ஏதாவது போட்டு தள்ளி போட்டுறது. அதுக்கு அப்படியும் நிறைய போட்டோஸ் இப்ப வருது. தேடி பார்த்தா எங்கேயாவது தேடி பார்த்தா கடைசியாவது ஃபேஸ்புக் ஹிட்டுக்காக அல்லது மற்ற வேற ஹிட்ஸுக்காக எடுக்கப்பட்ட போட்டோஸாகவும் இருக்கு. எனவே இப்படி ஒரு சர்ச்சை என்ற தினம் உலாவுகின்றது. அது உலாவுகின்ற வேளையில் நான் தேடி பார்த்த வேளையில் தான் 4 நடுவர்களும் இந்தியர்களாக இருந்தார்கள். எனவே அது என்ன சரியா இல்லையா அல்லது இப்ப அது ஒரு பேச்சாக அல்லது ஒரு விஷயமாக பார்க்கப்படலாம். ஏன் அப்படி கொஞ்சம் நடுவர்களையும் பார்க்கலாமே. போட்டி மத்தியஸ்தர் மாத்திரம் மேற்கிந்திய தீவுகளை சேர்ந்தவர் ரிச்சர்ட்சன். எனவே அவர் இதுக்கு ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்குறாரா என்னன்றதும் இந்த ஆட்டமிழப்பால் போட்டியின் போக்கில் அல்லது போட்டியின் முடிவில் இனி மாற்றங்கள் வரப்போவது இல்லை. ஆனால் அப்படி இருக்கலாம் என்ற காரணத்தினால் தானே அங்கே சர்வதேச கிரிக்கெட் பேரவையில் அது விளையாடலாம் என்ற வித்தியாசம் 100 ஓட்டங்களினால் இந்தியா வெற்றி பெற்றிருக்கின்றது. அந்த ஒரு விக்கெட்டால் தான் நாங்கள் தோல்வியினை சந்தித்தோம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இன்னொரு பக்கம் சந்திரன் அது காரணமாக நாங்கள் சொல்லவும் இல்லை. 2020 போட்டி, டெஸ்ட் போட்டியோ ஒரு நாள் சர்வதேச போட்டியோ என்றால் இது எல்லாம் பெரிய காரணம் இல்லை. 2020 போட்டியில் ஒருவர் அடித்து வெற்றியினை பெற்றுக் கொள்கின்ற சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. எனவே ஒரு துடுப்பாட்ட வீரர் இவர். எனவே அதையும் சர்ச்சை நடந்தா இருக்கு. நேற்று அது என்ன எது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியாது. நேற்றைய போட்டியில நாங்க எதிர்பார்த்தது கிட்டத்தட்ட ஒரு 10 ஓட்டங்கள் ஒரு 15 ஓட்டங்களால இறுக்கமான போட்டியாக இருக்கும் அப்படின்னு தான் நாங்க எதிர்பார்த்தோம். ஆனா இந்தியாவின் துடுப்பாட்டத்தை பார்த்து ரசிக்கக்கூடியதாக இருந்தது. ஏன்னா தெரிந்தானே வளமையாக இந்தியா ஆரம்பத்தில இருந்து அடிப்பார்கள். ஆரம்பத்தில் தடுமாறி கொண்டு போக என்னடா இவங்க இப்படி தடுமாறி ஒரு பதட்டமாகி கடைசி நேரத்தில் ஹார்திக் பாண்டியா அடித்து கொண்டிருக்க ஒரு 130 இந்தியா அடிக்கும் என்று இருந்தது. பிறகு பார்க்க ஒரு 150 அப்படி இப்படி எடுப்பாங்கன்னு பார்க்க 175 கொண்டே விட்டாங்க. ஆரம்பத்துல 120 தாண்டுமோன்றது அதுதான் அந்த நிலைமையில இருந்தது. பாண்டியாவின் துடுப்பாட்டம் 175 கொண்டே கொடுத்தது. எனவே அதன் காரணமாக வெற்றி கிடைத்தது. இன்னும் 4 போட்டிகள் இருக்கின்றன. நாளைக்கு அடுத்த போட்டி நாளைக்கு போட்டி நடக்க போகுது. நேற்றைய போட்டி நீங்க பாத்தீங்களா எப்படி இருந்துச்சு? நாங்க கேட்ட கேள்விகளுக்கு உங்களால முடிஞ்சால் பதில்களை சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறோம் இன்னும் நிறைய விஷயங்களோட.